கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 19ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு உண்மையுள்ள ஊழியர்கள். இன்றைய தியான வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. தியானம். உத்தம இருதயத்தோடு போதிக்கின்றவர்கள் மனிதர்கள் பிரியப்படத்தக்கதாக போதிக்காமல் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை கலப்பில்லாமல் போதிக்கின்றார்கள். அந்த சத்திய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்கள் இடறி போவதில்லை. சத்தியத்தின்படி நடக்கும் போதகர்களுடைய சில தன்மைகளை தேவ ஊழியராகிய பவுல் தெசலோனிக்கே சபையோருக்கு விளக்கி கூறியிருக்கின்றார். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாயிருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர்ஆசையினாலும் உண்டாகவில்லை. அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களான படியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். எனவே உண்மை உள்ளவர்கள் யார் என்பதை நீங்கள் நிதானித்து அறியுங்கள். ஜெபம் செய்வோம். உம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் என்னை அழைத்த தேவனே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடந்து சத்தியத்தை பற்றி கொண்டு பாத்திரனாய் நடக்க எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.